ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். சூஜி அப்பம், இது வந்து சொஜ்ஜி அப்பம் சொல்லுவாங்க. எப்போவுமே நாங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபெஸ்டிவலுக்கு பண்ணுற ஒரு டிஷ் தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். போலியை விட இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறோம். உள்ளே நம்ம கேசரி மாதிரி வைப்போம். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். சொஜ்ஜி அப்பம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1.5 கப் அளவு மைதா மாவை அளந்துட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 சிட்டிகை உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஸ்வீட்டாக இருந்தாலும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் கொஞ்சம் ருசியை தூக்கி கொடுக்கும். இதுக்கு ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரவை தலை தட்டி 1 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு சர்க்கரை தான் போடுவோம். சர்க்கரை 1.5 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு நம்ம விரும்புகிற அளவு போட்டுக்கலாங்க. நெய் 1.5 டீஸ்பூன் இருந்தால் போதுமானது. தேவையான அளவு எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போது இந்த அகலமான கிண்ணத்தில் இந்த மைதா மாவை எடுத்துட்ட பிறகு உப்பு சேர்த்த பிறகு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ அந்த எண்ணெய் அந்த மாவோட ஈவனாக சேர்ந்துக்கணும். அந்த மாதிரி பெசரி விடணும். முதல்ல இதுக்கு பதிலாக உருக்கிய நெய் கூட போடலாம். எது போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ கை விரல்களெல்லாம் நல்லா பெசரி விடுங்க. அது பூரா ஈவனாக அதில் கலந்துக்கிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி பிடிக்கும். ஒரே டைமில், அதாவது ரொம்ப ட்ராப்பாக ஊற்றாமல் ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அப்போ தான் நம்ம பிசையறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. நம்ம இந்த பிசைய மாவு தளரும். அந்த அளவுக்கு நம்ம பார்த்து தண்ணியை கரெக்டாக சேர்த்துக்கணும். நல்லா தளராக பிசையணுங்க. அடித்து பிசையணும். நம்ம இந்த மாதிரி பஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பஞ்ச் பண்ணுங்கள். நம்ம போலி மாவு எப்படி பிசைகிறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இது நல்லா ஒட்டுறப்ப கையில் எண்ணெய் பூசிட்டு இந்த மாதிரி பிசையணும். பிசைஞ்ச பிறகு மூடி வச்சுருங்க. இப்போ கொஞ்சமாக நெய், 1/2 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம டபுள் ரோஸ்டட் ரவையாக வாங்கினா கூட அது இன்னொரு தடவை வறுக்கணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நல்ல மனம் கிடைக்கும் இந்த ரவை இந்த மாதிரி வறுக்கிறப்ப. குறைச்ச ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. அதை இறக்கி வச்சுருங்க. இப்போ அதே பேனை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. 1க்கு அளந்து வச்சுற தண்ணியிலேயே நம்ம சர்க்கரையை சேர்த்துலாம். இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னு நினச்சிங்கனாக்கா அது கூட சேர்க்கலாங்க. வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விடணும். முக்கியமாக அந்த சர்க்கரை முழுவதும் கரையணும். இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கரையாமல் இருக்கிறப்பயே நம்ம ரவை சேர்த்துடக்கூடாது. அதனால் முழுவதும் கரையணும். அது மாதிரி மிதமான தண்ணியில் வச்சு கரைஞ்ச பிறகு இப்போ நல்லா கொதி வருது பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து தட்டில் மாற்றிருக்கிறோமே அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு கட்டி தட்டாமல் கலந்து விடணும். நம்ம எப்பவும் கேசரி பண்ணுற மாதிரி தான், ஆனால் கட்டி தட்டாமல் கலந்து விடணும். கேசரின்னா நம்ம நல்லா வேக வைப்போம். இது அவ்வளோ நேரம் வேக வைக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு கெட்டிப்படும். இது நான்ஸ்டிக்குங்கிறதுனால அடியில் ஒட்டலை. அதனால் நான் அதிகம் நெய் சேர்க்கலைங்க. இதுக்கு அதிகம் நெய் சேர்க்கக்கூடாது. நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறப்போ ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஓரளவுக்கு பாருங்கள், அது மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால் ஓரளவுக்கு கெட்டிப்படும். இந்த மாதிரி கெட்டிப்படுற அளவுக்கு நம்ம வைக்கணும். ரொம்ப சீக்கிரம் கெட்டிப்பட்டுரும். அதிக நேரம் நம்ம வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. 3/4 வேக்காடு வெந்தால் போகிறோம். இப்போ இதோட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு நல்லா ஃபைனாக கட் பண்ணணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த இதை தட்டுறப்ப கொஞ்சம் நல்லா வரும். ஒரே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதிகம் நெய் இதுக்கு முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்க்க மாட்டாங்க, பச்சையாக தான் சேர்ப்போம். ஏன்னா மறுபடியும் நம்ம எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறோம். வறுத்துட்டு சேர்த்தா எண்ணெயில் பொரியறப்ப அது மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஆகிடும். அதனால் இந்த மாதிரி தான் சேர்க்கணும். இப்போ நல்லா ஆற விட்டுணுங்க. ஆறிய பிறகு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும். கரெக்டாக இருக்கணுங்க. இப்போ மேல் மாவுலேருந்து எலுமிச்சப்பழ அளவு ஒரு கையில் எடுத்துக்கிட்டு இது நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் பூசிய ஒரு வாழை இலையில் தட்டலாம். கையிலையும் எண்ணெய் பூசிக்கணுங்க. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக தட்டாமல் ஓரளவுக்கு இப்படி தட்டணும். தட்டிய பிறகு நம்மளுக்கு இந்த உருண்டை உருட்டி வச்சுருக்கோங்களே, அந்த உருண்டையை ஒன்று வச்சுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் தூக்கி விட்டு அதை கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் நல்லா கவர் பண்ணணும். எக்ஸ்ட்ராவாக மாவு இருந்ததுனாக்கா எடுத்துருங்க. மாவு ரெண்டும் கரெக்டாக பிசைஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. அதாவது மேல் மாவும் தளராக இருக்கணும், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் தளராக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒன்று கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சைடாக போயிடும். அதனால் பார்த்து கவனம் தேவை. இந்த மாதிரி மேலே தட்டிய பிறகு கையில் எண்ணெய் பூசிட்டு இந்த வாழை இலையில் தட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாக தட்டக்கூடாதுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் காலங்கள கனம் திக்காக இருக்கணும். அப்போ தான் இது எண்ணெயில் பொரிக்கிறப்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது ஒரு அகலமான ஒரு வானொலி, கீழே ஃப்ளாட்டாக இருக்கிற வானொலி எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஒவ்வொன்றா தான் பொரிக்கணுங்க. இப்போ இந்த மாதிரி
எண்ணெய் வந்து மிதமான காய்ச்சலில் வச்சுக்கோங்க. சூடான பிறகு முதல்ல இந்த சுஜி அப்பத்தை அதில் போடலாம். முதல்ல உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் அது மேல் எழும்பி வரும். அந்த நேரம் பார்த்து நம்ம கவனமாக திருப்பி போடணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து மேல் எழும்பி வருது. மேல் எழும்பி வந்த பிறகு நம்ம வந்து திருப்பி போடணும். ரொம்ப கரகரப்பாக பொரிக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் தான் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா பக்கமும் நல்லா கவர் பண்ணியிருந்தால் தான் உள்ளுக்குள்ளே எண்ணெய் குடிக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டணும். திருப்பி போட்ட பிறகு அந்த கோல்டன் கலர் பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது. வெந்த பிறகு நம்மளுக்கு கரெக்டாக இதை பாருங்கள், இதை எடுத்துட்டு 2 பக்கமும் சரியாக வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ எண்ணெயை நல்லா வடிய விட்டுணும். இதை வந்து ஒரு தட்டில் வந்து கிச்சன் பேப்பர் டவலை போட்டுக்கிட்டு அதில் தான் வந்து நம்ம போடணுங்க. இது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கத்தான் செய்யும். அந்த எண்ணெய் வந்து அந்த பேப்பர் டவல் வந்து அப்சார்ப் பண்ணிடும். இப்போ பாருங்கள், இது 2வது போட்டிருக்கேன். அதே மாதிரி பொரிச்சு எடுத்துடணும். ஒவ்வொன்றா பொரிச்சு எடுங்க. இப்போ இதை பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த தட்டில் வந்து பேப்பர் டவல் போட்டிருக்கேன். அதில் வந்து ஒன்று மேலே ஒன்று சூடாக இருக்கிறப்ப போடக்கூடாதுங்க. அப்படி வச்சிங்கனாக்கா ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி தனித்தனியாக வைக்கணும். கொஞ்சம் ஆறிய பிறகு எடுத்து வேறு இதில் வைக்கலாங்க. மறுபடியும் அதிலேயே வைக்கலாம். அதனால் ஒன்றும் தப்பில்லை. இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக பொரித்து தட்டில் வச்சுட்டு நல்லா ஆறிய பிறகு நம்மள டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து 1 நாள் 2 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணிடணுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபெஸ்டிவலுக்கு சூட்டபுளாக இருக்கும். இதுக்கு வானிலையில் எண்ணெய் மேல் வரைக்கும் வைக்கக்கூடாதுங்க. 2 அங்குலம் இல்லைன்னா 1.5 அங்குலம் கனத்துக்கு மட்டும் போடுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நாட்டு தென்னிந்திய வட இந்திய ஸ்வீட் வகைகள் எல்லாமே இந்த மாதிரி புக்கில் கொடுத்துருக்காங்க. இது இங்கிலீஷ்லேயும் இருக்குது, தமிழில் இருக்குது, தெலுங்குல இருக்குது, கன்னடாவில் இருக்குது. யாருக்காவது வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஒரு ஃபோன் நம்பர் போடுறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு லிஸ்ட் அனுப்புகிறோம். என்ன புக்கு வேணும்னு கேட்டிங்கன்னாக்கா எப்படி பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ் போடுறோங்க. அதை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே புஸ்தகங்கள் அனுப்பி வைக்கிறோம்.